வணக்கம் நேயர்களே. நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் நாட்டு ரகமான கிடை மாடுகளை பற்றி விவரங்களை நேர்காணல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு கிடைக்கு வந்திருக்கோம். மாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கோம். நேயர்களே, நீங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நோக்கம் வந்து மாட்டின் உரிமையாளருக்கும் நேயர்களுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது தான் நம்மளோட நோக்கம். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு மாடு வாங்குவதற்கு ஏதுவாக இருப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க எங்கெங்க கிடை மாடு இருக்கோ ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கிடை மாடுகளை பற்றி நேர்காணல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கிடைக்கு வந்திருக்கோம். மாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அண்ணனை சந்திச்சு தெரிஞ்சுக்கோம் வாங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? அண்ணா உங்க பேரு, உங்க ஊர் எந்த ஊருண்ணா? என் பேர் ராஜா அண்ணன். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மாவட்டம் ஜமீன் தத்தனூர் குடிக்காடுண்ணே. தத்தனூர் குடிக்காடு. ஆமாண்ணே. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்க இப்ப எத்தனை தலைமுறையான இந்த மாடு வளர்க்கு? இது 3 தலைமுறையா இருக்கு. 3 தலைமுறையா இருக்கு. ஓகேண்ணா. ஏன்னா எத்தனையோ தொழில் இருக்கும்போது இந்த தொழிலை எதுக்குன்னு தெரியும். பாரம்பரியமா எங்களுக்கு இருந்துட்டு இருக்குண்ணே. சரிங்கண்ணா. இந்த பசு இருந்துட்டு இருக்கு. சரிங்க. அதனால நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரம்பரியத்தை விடாம விடக்கூடாதுங்க. பாத்தீங்கன்னா நாட்டு ரக மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது. உங்களை மாதிரி கிடை மாடு வச்சிருந்தவங்கள்ட்ட தான் இருக்கு. அதை பத்தின உங்க கருத்து என்னன்னு? இப்ப நாட்டு ரகம் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. இப்போ நீங்க தான் வச்சிருக்கீங்க. நாங்க பாரம்பரியா மாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். பாரம்பரியமா இந்த இனம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கறதுக்காக வளர்த்துக்கிட்டு அழியாம இருக்கத்தான் நீங்க வளர்க்குறீங்க. ஆனா ஊர்காட்டுல முன்னெல்லாம் பார்த்தா வீட்டு 2 மாடு 3 மாடு இருக்கும். இப்பெல்லாம் நாட்டு ரகமே இல்ல, எல்லாம் சிந்து மாடு. ஆமாண்ணா, எல்லாம் சிந்து மாடு ஆக்கிட்டாங்க. இந்த மாடு எங்கள்கிட்ட தானே இப்ப போதிய வருமானம் கிடைக்குதானே? இதுல ஒன்னும் வருமானம் எல்லாம் மாதிரி ஒண்ணும் கிடைக்கலன்னு. இப்ப வருஷத்துக்கு எத்தனை கன்று நினைப்பீங்க? இது எங்கள்கிட்ட வந்து 150 மாடு இருக்கு. சரிங்க. இன்னொரு பையனது 100 மாடு. அடுத்தவங்க மாடு மொத்தம் 250 மாடு இருக்கு. ஓகேண்ணா. அதுல ஒரு வீட்டுக்கு ஒரு பருவத்துக்கு 60-70 கன்று. அதுல கால கண்ணு ஒரு 40-30 வரும். அதுதான் வருமானம்னா அந்த கன்று தான் வருமானம். ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வித்துருக்கீங்களா? வித்துருக்கேன். வித்துருக்க இளங்கண்ணாவே 4 மாசம் 5 மாசத்து கண்ணுலயே நாங்க 12 ரூபா 15 ரூபா அப்படி வித்துருவீங்க. ஆமாண்ணா. ஆனா நல்லா பாயுது. நல்லா பாயினா நல்லா வேகமா இருக்கும். இந்த இது ஜல்லிக்கட்டுக்கு நல்லா பாயின எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இது அது தாய் மாட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாட்டோட அந்த வர்க்கம், அந்த ஒரு வேகம், அதை வச்சுதான். எத்தனை ரகமான நாட்டு மாடு இருக்கு இதுல இருக்கிறது உம்பளைச்சேரிண்ணா. உம்பளைச்சேரி ரகம். வேற ரகம் இல்லைண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப நேயர்கள் வந்து நம்ம நேயர்கள் வந்து உம்பளைச்சேரியை ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க. இப்ப தற்காலத்துக்கு ஏதாவது விக்கிற மாதிரி இருக்குமாண்ணா கன்று மாடுகள்? இப்ப எல்லாம் கன்று எல்லாம் அப்பப்ப நாங்க வந்து வித்துருவோம், சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்பப்ப எல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ஆர்வமா வந்து எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்பப்ப வித்துருவோம். ஆடி மாசத்துக்கு பிறகு கிடைக்கும். ஆடி மாசம் கிடைக்கும். ஆடி மாசத்துக்கு கிடைக்கும். ஓகேண்ணா. இப்ப நேயர்களுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமாண்ணே? மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9047 61 50 26. உங்க பேர் என்ன? என் பேர் ராஜா. ராஜா. ஆமா. நேயர்களே, உங்களுக்கு உம்பளைச்சேரி ரகமான கன்று வேணும்னா ஆடி மாதத்து பிறகு நம்மள தொடர்பு கொண்டாலும் சரி, இல்ல அண்ணன் தொலைபேசி என்ன கொடுத்துருக்காங்க, அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னாலும் நல்ல இங்க பாத்தீங்கன்னா நல்ல அழகழகான கன்றுகள்லாம் இளங்கன்றுகள் நிறைய நிக்குது. நீங்க ஆடி மாசத்து பிறகு வந்தீங்கன்னா, ஆனா நம்ம நேர்கள் வந்து கேட்டாங்கன்னா நல்ல கன்றா நின்று தரமான கண்ணா, நல்ல ஆக்ரோஷமான நல்ல தரமான கண்ணா. எங்க கண்ணெல்லாம் பேர் வழங்கணும். எங்க கண்ணெல்லாம் ஜல்லிக்கட்டுல பேர் வாங்குற கண்ணு. ஓகேண்ணா, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து விடுங்க. நேரில் நீங்க வந்து ஆடி மாதத்து பிறகு அண்ணனை தொடர்பு கண்டு வாங்கிக்கலாம். ஆனா இப்ப இந்த மாடுகளுக்கு எந்தெந்த நோய் வரும்? இப்போதைக்கு அம்மன் நோய் தாங்க. அந்த மாதிரி அதுக்கு மருந்துல என்னென்ன? அதுக்கு மருந்தெல்லாம் ஒண்ணு மெடிக்கல் ஒரு டானிக் இருக்கு. டானிக் வாங்கி நீங்களே போட்டுப்பீங்க? அது நாங்களா டாக்டர்லாம் வந்து போட முடியாது. அதெல்லாம் போட முடியாது. விடாது. அது ஏன்னா இப்ப வேட்டால வந்தா முட்டை வருது. இப்ப உங்கள்கிட்ட முட்டை நாங்க இதை பராமரிச்சுட்டு இருக்கோம். மாடு அவுக்க கட்ட பாக்க உங்களை வாசனை அதெல்லாம் தெரியும் போறதுனால எங்களுக்கு மட்டும் அது அடையாளம் தெரியும். மித்தவங்களும் உள்ள விடாது. ஓகேண்ணா. இது இப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு கன்று கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் 12,000 கிடைக்கும். ஆமா. இப்ப நேரங்கள் வந்து நிறைய பேர் 2 புல்லு 4 புல்லு கேக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப தற்காலத்து உங்க கடையில இருக்கு 2 காலம் இருக்கு. அது நாங்க சொந்த யூஸுக்காக வச்சிருக்கீங்க, விற்கிறதுக்கு இல்ல. ஓகே. ஆனா ஆடி மாதத்து பிறகு கன்று விற்கலாம். ஓகேண்ணா. இப்ப எல்லாம் போட்டு கண்ணு இருக்கு. ஓகேண்ணா. இப்ப இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்களை பாக்கலாம். ஓகேண்ணா. ஆனா இப்ப இன்னொரு இதுல வேற கடை மாட்டு உரிமையாளர் இருக்காங்க. அவங்க நம்பர் கீழேசன் மணிவேல். அரியலூர் மாவட்டம் கீழேசன் மணிவேலுங்களா? சரி, ஓகேண்ணே. நேரில் அவங்கள இன்னொரு காணொலியில சந்தித்து அவர்களை பற்றின விவரங்கள் எடுக்கும். தற்போது அவங்க உணவு சாப்பிடறத போயிட்டாங்க. மதிய உணவு இடைவேளை.
இப்ப அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க, எடுக்க முடியல. சரி, ஓகேண்ணே. இப்ப வெயில் காலத்துல இங்க வந்துடுவீங்கண்ணா, இப்ப அடுத்து எங்கண்ணா வைப்பீங்க? அடுத்தது மழை காலத்துக்கு வந்து நாங்க மழை காட்டுக்கு மழை காட்டுக்கு. இப்ப அரசாங்கம் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லுது, அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு எங்களுக்கு. வாழ்வாதாரமான இந்த மாடு மேய்ப்பு தொழிலை வந்து எல்லாரும் அவமதிக்கிறாங்க. சரியானபடி எங்களுக்கு காட்டுல மாடு போய் மேயறதுக்கு மேய்ச்சல் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா சிரமம் இல்லாம. அந்த மழை நாள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ தமிழக அரசு ஏதாவது ஒரு நிதி உதவி ஏதாவது கொடுக்கணும். மாசம் 2000 3000 கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த தமிழர் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு வந்து நாங்க வளர்க்கணும். ஓகேண்ணா. அதனால இது அதிகமா எந்தெந்த பயன்பாட்டுக்கு இந்த மாடு பயன்படுத்துறாங்க? இது ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஓகேண்ணா. இப்ப வந்து அரசாங்கத்திட்ட ஏதாவது மாதம் 2000 3000 கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உதவி செஞ்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு. ஓகேண்ணா. இது பார்க்கும் அரசாங்க அதிகாரி ஏதாவது, நானும் ஒவ்வொரு காணொலியும் இதே மாதிரி எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன் கோரிக்கை வைத்து. ஓகே, ஏதாவது தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. ஓகேண்ணே. நம்ம ஆடி மாத பிறகு நம்ம நேர்கள் வந்து கேட்டாங்கன்னா நல்ல கண்டா கொடுங்கண்ணே. நல்ல கண்டா கொடுக்குறோம். ஓகேண்ணே. இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தப்ப மிக்க நன்றிண்ணே. நன்றி, வணக்கம்.